Hi friends, welcome to workshop. நம்ம சேனலுக்கு ஒருவேளை புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து 400 லிட்ரு சாம்சங்கில் இன்வெர்டர் மாடலில் ட்வின் கூலிங் காயில் மாடல் இது. அதாவது மேலேயும் கூலிங் காயில் வரும், கீழே ஃப்ரிட்ஜ்லேயும் கூலிங் காயில் வரும். இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வரல. அதாவது கம்ப்ரஸர் நல்லா ரன் ஆகுது, போர்டு நல்லாயிருக்கு, ஃபேன் எல்லாம் நல்லாயிருக்கு, கேஸ் வந்து இல்லை. ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து நிப்பிள் போட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து செக் பண்ணப்போ கேஸே இல்லை சுத்தமாக. ஸோ எங்கேயோ லீக் இருக்குது. 2 கூலிங் காயிலையும் நம்ம வந்து செக் பண்ணுறோம் எங்கேயாவது லீக் இருக்கா அப்படின்ட்டு. எங்கேயும் லீக் இல்லை அப்படின்னா இன்னர் கண்டென்சர் மட்டும்தான் நமக்கு இன்னும் இருக்கிற ஒரே வழி. அந்த இன்னர் கண்டென்சரை வந்து போகிறத வந்து டம்மி பண்ணிவிட்டு அவுட்ரு கண்டென்சர் நம்ம போடுறோம். சுத்தமாக இல்லை கேஸு. இதுக்கு வந்து 600A கேஸ் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்டரில் வந்து ஒரு 12 ரோல் கண்டென்சர் வந்து நம்ம போடுறோம். இதுக்கு ட்ரெயின் டப்பாவில் இருக்கிற அந்த கண்டென்சர் பைப்பு வந்து நல்லா இருக்குது, எங்கேயும் வந்து டேமேஜ் இல்லை. இன்னும் இருக்கிறது ஒரே ஒருன்னா இல்லை இன்னர் போகிற ஐரன் பைப்பில் எங்கேயோ வந்து சின்ன டேமேஜோ இல்லை பெருசாக இது ஆகிட்டுருக்கு. கேஸ் வந்து சுத்தமாக இல்லை. அதனால் வந்து நம்ம அவுட்ரு கண்டென்சர் போடுறோம். இதில் வந்து இது ஒரு சிஸ்டம் என்னென்னா ட்வின் கூலிங் காயில் சிஸ்டம். 2 கூலிங் காயில் வரும். அதுக்கு வந்து கேப்லர் வந்து சிங்கிள் ஃபில்டர்லேருந்து 2த்துக்கும் வந்து இங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அது வந்து 2த்துக்கு நமக்கு, அதாவது நம்ம பவர் ஃப்ரிட்ஜு வைக்கிறோம் அப்படின்னா மேலே ஃப்ரீசருக்கு போகிற அந்த கூலிங் இதை வந்து கேஸை வந்து கீழே வந்து மாற்றி விடும். மாற்றி வரும். நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே இருக்கிற கூலிங் காயிலையும் எங்கேயும் வந்து லீக்கேஜ் எதுவும் கிடையாது. ஆயில் எதுவும் அடிக்கல, ஆயில் ஸ்மெல்லும் இல்லை. நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது கூலிங் காயில். ஸோ நம்ம கீழே உள்ள அந்த கூலிங் காயில் கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அங்கேயும் ஏதாவது ஒரு வேளை ஏதோ லீக் இருக்கலாம், இல்லை பைப் ஏதாவது பிளாஸ்ட் ஆகிருக்கான்னு பார்த்து அதுவும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டென்சர் வந்து நம்ம போடுறோம். இதுக்கு வந்து கீழே வந்து ஒயிட் கலரில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாடலுக்கு இந்த ஒயிட் கலரில் கொடுப்பாங்க. இதுவும் காப்பர் பைப் தான் வரும். ஒரு சில இதில் இதுவும் ஐரன் பைப்பெல்லாம் வரும் கீழே. ஆனால் இது வந்து பெயிண்ட் கோட்டட் வரும் ஃபுல்லாக. அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது வந்து பிளாஸ்ட் ஆகாது. கேஸும் வெளியில் போகவும் அவ்வளோ சீக்கிரத்தில் வாய்ப்பு இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் இங்கேயும் வந்து லீக்கேஜ் வரும். காப்பர் பைப்பு தான். கூலிங் காயில் கீழே வந்து ஒரு ஃபேன் சிஸ்டம் இருக்கும். அதாவது கீழே உள்ள கூலிங் காயில் வந்து ஓவர் ஐஸ் கட் ஆகாமல் அது வந்து கூலிங் வாங்கி ஃப்ரண்ட் வந்து ஊதுறதுக்காக கீழேயும் ஒரு ஃபேன் சிஸ்டம் இருக்கும், மேலேயும் ஒரு ஃபேன் சிஸ்டம் இருக்கும். இது ட்வின் கூலிங் காயில் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதில் கன்வெர்ட்டபிள், நம்ம எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நம்ம வந்து இப்போ கண்டென்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணனால கண்டென்சர் போடுறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறோம் வீடியோவில். அதாவது கண்டென்சர் ட்ரெயின் டப்பாவில் நிறையா வந்து அந்த பைப்பு இருந்துச்சு அப்படின்னா 400 லிட்டர் வரைக்கும் இந்த 12 ரோல் கண்டென்சர் வந்து சரியாக போகும்னு சொல்லியிருக்கிறோம். பின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ கண்டென்சர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ட்ரெயின் டப்பாவில் போகிறத விட்டுட்டு அங்கேருந்து வர்ற அவுட்டுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி அந்த கண்டென்சருக்கு வந்து ஜாயின் பண்ணுறோம். உள்ளே இன்னர் போகிறத டம்மி பண்ணிவிட்டு அந்த கண்டென்சருக்கு அவுட்டருக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம்.
இது அந்த ட்வின் கேப்லர் கண்ட்ரோல். இது வந்து ஃபில்டர்லேருந்து வர்ற அவுட்டு அந்த கேப்லர் கண்ட்ரோல் அந்த சென்சார் மாதிரி உள்ளே இருக்கும். அங்கேருந்து 2 கேப்லராக வந்து டிவைட் ஆகி கீழே ஃப்ரிட்ஜுக்கு ஒன்று ஃப்ரீசருக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு 2ஆக வந்து டிவைட் ஆகும். நம்ம கன்வெர்ட்டபிள் மாடலில் வந்து ட்வின் கூலிங் காயிலில் மேலே ஓவராக கூலிங் வந்துருச்சு, நமக்கு ஃப்ரிட்ஜுக்கு கூலிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பவர் ஃப்ரிட்ஜ் அந்த மாடல் ஆன் பண்ணுறப்போ அது என்ன ஆகும்னா மேலே போகிறத ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபுல்லாக விடும். அப்போ என்ன ஆகும்னா கீழே வந்து சீக்கிரம் கூலிங் வரும். நம்ம எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலான்றதுனால இந்த மாடல் வந்து அப்படி இருக்கும். ஆனால் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் கூட. இது மேலே வந்து ஐஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ரோ இது நமக்கு எல்லா பைப்பும் நல்லா ஐஸ் வந்து ரிட்டன் பைப் வரைக்கும் ஐஸ் வந்தால் தான் நமக்கு வந்து கூலிங் வந்து பர்ஃபெக்டாக வந்த மாதிரி. கீழே கூட லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்டிங் பைப்பில் வந்து கீழே வந்து ரொட்டேட் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2த்துக்கும் ஈக்குவலாக ஓரளவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்வெர்ட்டபிள் ஸ்டார்ட் ஆகும். மேலே அதிகமாகிடுச்சு அப்படின்னா மேலே கட் பண்ணிவிடும், கீழே கொடுங்க, மாற்றி மாற்றி. Thank you.